ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநில எல்லைகளில் தீவிரவாதிகள் விற்ற கஞ்சாவை கிலோ கணக்கில் வாங்கி வந்து புதுச்சேரியில் சப்ளை செய்து வந்த கஞ்சா கும்பல் போலீசில் வசமாக சிக்கியது. லாரியில் காய்கறி மளிகை லோடுகளுக்கிடையே கஞ்சாவை மறைத்து பெரும் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலின் குற்ற பின்னணி எப்படி அம்பலமானது? புதுச்சேரி திருபுவனை பகுதியில் சிலர் கல்லூரிக்கு அருகே கஞ்சா விற்று வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே போதைப்பொருள் தடுப்பு படை போலீசார் அங்கு விரைந்தனர். அப்போது திருவாண்டார்கோவில் ஏரிக்கரை பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா பொட்டலங்களை விற்க முயன்ற மூவரை கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர் போலீசார். அவர்கள் மூவரும் விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன், அருள் மற்றும் முகமது என தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து சுமார் 1 கிலோ எடையுள்ள வட மாநிலத்தில் விளையும் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் பிடிபட்ட மூவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் அவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்து வந்த பலே கும்பலின் பின்னணி குறித்து தெரிய வந்தது. பிடிபட்டவர்கள் கொடுத்த அடையாளங்களை வைத்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள லாரி செட்டிற்கு போலீசார் சென்றனர். அங்கு கஞ்சா வாங்குவது போல மப்டியில் போலீசார் வேட்டையில் இறங்கினர். அதில் ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த அண்டாகுண்டா நவீன்குமார், கையார் சதீஷ், ஷேக் பாபுலு, ஆரவ் ஜேம்ஸ் ஆகியோர் பிடிபட்டனர். முதற்கட்ட விசாரணையில் லாரி டிரைவர்களாக வேலை பார்க்கும் இவர்கள் ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு சரக்கு பொருட்களை ஏற்றி வருவது வழக்கம். அப்போது ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் எல்லைகளில் தீவிரவாத கும்பலிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவை 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை பேரம் பேசி வாங்குவது வழக்கம். பின்னர் லாரியில் காய்கறிகள், மளிகை உள்ளிட்ட லோடுகளுக்கிடையே கஞ்சாவை மறைத்து புதுச்சேரிக்கு கடத்தி வந்துள்ளனர். அதனை உள்ளூரில் கஞ்சா விற்கும் இளைஞர்களிடம் 1 கிலோ 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை விலை வைத்து விற்று வந்துள்ளனர். இந்த நிலையில் பிடிபட்ட லாரி டிரைவர்களிடம் இருந்து 4.5 கிலோ கஞ்சா, 4 மொபைல் போன் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். Where we have seized illegal tobacco products, which includes cool lips and all, which is affecting our students. So extensive raids were conducted, and we are trying to ensure that within 1 kilometer of school premises there are no tobacco products are being sold. This is our continuous efforts. If you have any information regarding tobacco products, police is more than willing to act on it. இவர்களுக்கு கஞ்சா விற்ற வடமாநில கும்பல்களை பிடிக்க போலீசார் விசாரணையில் இறங்கி உள்ளனர். மேலும் இவர்களின் கைது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த சில்லறை வியாபாரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.